to the channel viewers. நம்மளோட சேனல்ல நிறைய வகையான பிரியாணிஸ் பார்த்துட்டே வரோம். உதாரணமா சொல்லணும்னா முகல் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணின்ட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளால ட்ரெடிஷ்னலாக இருக்கிற தலச்சேரி பிரியாணி தான். அது மட்டும் இல்லாமல் கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான கப்பை, பழம்பொரி இதெல்லாமே தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாவலூரில் இருக்கிற ஓஎம்ஆர் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கேம்பூஸ் சொல்லிட்டு ஒரு ஷாப் ஒன்று இருக்குங்க. இதில் தான் நம்ம கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லாமே கிடைக்குதுன்னு இருக்காங்க. வாங்க போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போது இந்த ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மலபார் கேம்பூஸ் வாசலில் தான் இருக்கேன். வாங்க உள்ளே போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன மாதிரி ஃபுட்டுலாம் இருக்குன்ட்டு. ஓகே வியூவர்ஸ், இந்த கேம்பூஸ் பிரியாணிக்குள்ளே நான் என்ட்ரு ஆகிட்டேன். இதுக்குள்ளே நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி, புட்டு, பழம்பொரி அண்ட் கப்பை. இதெல்லாம் கேரளா ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் தலச்சேரியிலே நெய்ச்சோறு பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். கேரளா சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கேரளா சிக்கன் கிரேவியே தனி ஸ்பெஷல். அதோட டேஸ்ட் வந்து ஸ்பைசி வந்து மீடியமாக கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது கேரளா புட்டு. இந்த கேரளா புட்டு கூட கடலைக்கறி. கேரளாவில் பார்த்தீங்கன்னா புட்டும் கடலைக்கறியும் பார்த்தீங்கன்னா செம்ம காம்பினேஷன். இந்த கடலைக்கறியை பற்றி சொல்லணும்னா நீங்கள் பரோட்டா கடலைக்கறியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது 24 மணி நேரத்துக்கு வந்து ஸ்டொமக் வந்து நல்லா தாங்கும். நீங்கள் அடுத்த ஃபுட்டுக்கு தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. புட்டும் சாஃப்டாக இருக்குது. கடலைக்கறி பார்த்திங்கன்னா தேங்காய், மசாலா, இந்த மிளகாவோட காரம் இதெல்லாமே பார்த்து சூப்பராக இருக்குது. இதுதான் பழம்பொரி. இந்த பழம்பொரி பார்த்திங்கன்னா கேரளாவில் ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி நிறைய இடங்களில் கிடைக்கும். பழம்பொரியும் சாயும் தான் கேரளாவில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃபுட்டாக சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது கேரளாவோட ஸ்பெஷல் ஃபுட்டான கப்பா. இந்த கப்பா பார்த்திங்கன்னா கஞ்சியும் கப்பியும் தான் வந்து கேரளாவில் ஒரு ஸ்பெஷல் இதுவாக இருக்கும். நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா கஞ்சியும் கப்பியும் டேஸ்ட்டே வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேரளாவில் பார்த்திங்கன்னா அதிகமான ஃபுட் வந்து நல்லா ஜிம்முன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா குறைஞ்சது 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளோ திருப்தியாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த மலபார் காம்பஸில் வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அந்த நான் தலச்சேரி போகும்போது அங்கே நெய்ச்சோறு பிரியாணி சாப்பிட்ருந்தேன். அதே மாதிரியே இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அந்த நெய்ச்சோறு வாசம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மலையாளிஸ் யாராவது இங்கே நியர் நாவலூர் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் கேம்பஸில் வந்து மலபார் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டு, கடலைக்கறி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கடலைக்கறியோட கிரேவியோட காரம், அந்த தேங்காய் அரைச்சி, அதுவும் அந்த கேரளாவை நம்ம போகும்போது ட்ரிவாண்ட்ரம் ஸ்டைல், இந்த கேலிக்கட் ஸ்டைல்லாம் போகும்போது என்ன இருக்குதோ அதே மாதிரி இருந்துச்சு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கிழங்கு வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. மலையாளிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிடிக்கும். எனக்கு தனிப்பட்ட விதமாக பார்த்தீங்கன்னா கிழங்கு சுமார் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த கேம்பஸ் மலபார் பிரியாணியில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஃபுட் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. நான் சாப்பிட்டதுக்கு உண்டான ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து 150 ருபீஸ், புட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபா, கடலைக்கறி பார்த்தீங்கன்னா 90 ரூபா, கப்பை பார்த்தீங்கன்னா 70 ரூபா, 2 பழம்பொரி வாங்கியிருந்தேன் அது 30 ரூபா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 385 ருபீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கேரளா ஃபுட்டெல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. பரோட்டா, சிக்கன் கிரேவி ஆகட்டும், சப்பாத்தி, பீஃபு அண்ட் கறி மீன், ஐல புளிச்சது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் மறக்காமல் இந்த நாவலூர் ஓஎம்ஆர் ஃபுட் சைட் வந்தீங்கன்னா மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டலை பற்றி இதோட ஓனர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க. ಓಕೆ ವ್ಯೂವರ್ಸ್, ಈ ಮಲಬಾರ್ ಕ್ಯಾಂಪಸ್ಲಿ ನಾನು ಟ್ರೈ ചെയ്തോക്കി ബിരിയാണി നല്ല ടേസ്റ്റ് ആയിരുന്നു. നമ്മളെ മലബാർ ക്യാമ്പസ് ഇക്കാച്ചേട്ടൻ നമ്മളോട് ഉണ്ട്. ഒരിടത്ത് ചോദിക്കാം ഇവിടെ എന്തെല്ലാം വെറൈറ്റി ഡിഷസ് ഉള്ളത്.
ചേട്ടാ പറയൂ. സ്വാഗതം എല്ലാവർക്കും. ഞാൻ നാവല്ലൂരിലെ മലബാർ കോമസിൻ്റെ മാനേജറാണ്. ഇവിടെ നമ്മൾ 11 മണിക്ക് തുറക്കും. നല്ല റെസ്പെക്ട്സാണ്. ഇത് നല്ല തിരക്കുള്ള സ്ഥലമാണ്, നല്ല ഏരിയ ആണ്. നമ്മൾ ഫിഷ്, മീൻ ഇങ്ങനത്തെ എല്ലാം നന്നായിട്ട് പോകുന്നുണ്ട്. ഇവിടെ ഏറ്റവും കൂടുതൽ ഞങ്ങൾക്ക് പോകുന്നത് ചപ്പാത്തി, ഇടിയപ്പം, പൊറോട്ട എല്ലാ ഐറ്റം ഉണ്ട്. മലയാളം എല്ലാ സഹകരണമാണ്. എല്ലാവർക്കും ഈ മലബാർ കോമ്പസിലേക്ക് സ്വാഗതം. പിന്നെ സ്പെഷ്യലായിട്ട് പറയാം, മത്സ്യത്തിൻ്റെ എല്ലാ ഐറ്റം കിട്ടും. അയില, അയക്കൂറ, ചെമ്മീൻ, പുതിയ പുതിയ ഐറ്റംസൊക്കെ നമ്മൾ വെറൈറ്റി കാണിക്കുന്നുണ്ട്. പിന്നെ ഇത് കസ്റ്റമർ നമ്മൾ 11 മണിക്ക് തുറക്കുക. ലാസ്റ്റ് ഒരു 11 മണി, രാത്രി 11 മണി വരെ ഉണ്ടാവും. 3 വർഷമായി ഇത് നടക്കുന്നത്, നന്നായിട്ട് പോകുന്നുണ്ട്. ഇനിയൊക്കെ കസ്റ്റമർ നിങ്ങളെല്ലാവരും സഹകരണം പ്രതീക്ഷിക്കുന്നു. ஓகே வியூவர்ஸ், இப்போது அண்ணன் என்ன சொன்னார்னா, இந்த மலபார் காம்போஸ் வந்து இங்கே 3 வருஷமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பிரியாணி மட்டும் இல்லாமல் கறி மீன், அயில மீன், அது மட்டும் இல்லாமல் பரோட்டா, சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, பீஃப் கிரேவி, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் டிஷ்ஷஸ்லாம் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. இந்த ஹோட்டலோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11 o'clockலேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் இருக்குது. இந்த நாவலூர் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது, இப்போ லேட் நைட் பார்த்தீங்கன்னா 9:30, 10 o'clock நீங்கள் கிராஸ் பண்ணும்போது பார்சல் வாங்கிட்டு போயிட்டு கூட நீங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நீங்கள் ஏதாவது ஒர்க் விஷயமா வந்தீங்கன்னா, கேரளா தலைச்சேரி பிரியாணி சாப்பிடணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த காம்போஸ் பிரியாணிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த மலபார் கேம்பஸில் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்தோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு, தலைச்சேரி பிரியாணி. நீங்களும் மறக்காமல் இந்த நாவலூர் OMR ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஃபுட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எந்த நாடு கேரளமானோ, எந்த டான்ஸு கதகளியானோ. ஹாய், ஹலோ, வெல்கம் டு பெபிள் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ராஜாபாத் ஸ்ட்ரீட் ரத்னா ஃபேன் ஹவுஸ் அருகில் உள்ள கிராண்ட் மலபார் மெஸ்ஸில் தான் இருக்கேன். இன்றைக்கி இந்த கிராண்ட் மலபார் மெஸ்ஸில் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா மலையாளிஸ்க்கு உண்டான சூப்பரான ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கிராண்ட் மலபார் மெஸ்ஸுக்குள்ளே நான் வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 170 rupees. அந்த 170 rupeesக்கு என்ன கொடுக்குறாங்கன்றதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 சைட் டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை பற்றின வீடியோ நீங்கள் அப்படியே லைனாக பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 170 மீல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் மிளகா, ஒரு பாவக்காய் வறுத்தது, ஒரு பிக்கிள், ஒரு சம்மந்தி, ஒரு சீரை பொரியல், ஒரு பச்சடி, ஒரு பப்படம், இது பார்த்தீங்கன்னா ரசம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் கிரேவிஸ். இது வந்து நார்மல் தேங்காய் அரைச்ச மீன் குழம்பு, இது ப்ரான் கிரேவி, இது வந்து மிளகிட்ட மீன் குழம்பு, இது வந்து சிக்கன் கிரேவி, இது வந்து மட்டன் குருமா. இது இல்லாமல் ஒரு மோர் குழம்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 rupees. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீம் ரைஸும் இருக்குது, ஒரு மட்டன் ரைஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நான் ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலோட ஐகான் ஃபுட்டான வாழை மீனில் கறிமீன் பொழிச்சது. வாசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த வாழை இலையில் மசாலாவோட நடுவில் இந்த கறிமீனை வச்சுட்டு இந்த மசாலாவெல்லாம் போட்டு நல்லா ஹீட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா தலைச்சேரி சிக்கன் ஃப்ரை. இந்த தலைச்சேரி சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா கோகனட் வந்து சிக்கன் மேலே அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி தூவிருக்காங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. நம்ம இதை சாப்பிடும்போது அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி சின்னதுலேருந்து பெருசு போகலாமா இல்லை பெருசுலேருந்து சின்னது போகலாமான்ட்டு ஃபஸ்ட்டு நான் மட்டன் குருமாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். மட்டன் குருமா, மட்டன் பீசஸ்லாம் இருக்குது மட்டன் குருமாவில். மட்டன் குருமா வந்து குருமா மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு கிரேவியாக டேஸ்டியாக இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மலபார் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர் டேஸ்ட்டுங்க. ஒரு கேரளா போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த சிக்கன் கிரேவி கூட நம்ம கறிமீன் பொழிச்சதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கறிமீன் பொழிச்சதுங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு.
கரிமீன் பொழிச்சது டேஸ்ட்டே தனியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்டீம் ரைஸ் முடிச்சிட்டோம். இப்போது மட்டா ரைஸ். இந்த கேரளா மட்டா ரைஸ் கூட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது மீன் முளகிலிட்டது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, முளகேஷன் சொல்லிட்டு. உண்மையிலேயே இது மீன் சட்டியில் செய்கிறதுனால உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸ்பைசி வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். நம்ம ஊர் மீன் குழம்பு வந்து காரமாக இருக்கும், அது ஒரு ஃப்ளேவர். இது வந்து கேரளா டைப் ஆஃப் மீன் சட்டி குழம்பு. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட் வைஸ் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும். மீன் குழம்பு சான்ஸே இல்லைங்க, முளகிலிட்ட மீன் குழம்பு. நீங்கள் கேரளா போகும்போது மத்தி மீன் சட்டி குழம்பு எங்கே கிடைச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது ப்ரான் கிரேவி. இந்த ப்ரான் கிரேவியில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காலாம் இருக்குது. இது வரைக்கும் ப்ரான் கிரேவியில் நான் முருங்கைக்காய் பார்த்ததே இல்லை, இதை ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பரான தேங்காய் அரைச்ச ப்ரான். இந்த கரிமீன் குளிச்சோட வாசம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது, நல்லா சூடாக இருக்குது, மசாலா வாசம் அப்படியே இருக்குது. கரிமீன் பொழிச்சதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நிறையவே போட்டிருக்காங்க, அந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கலாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்ச மீன் குழம்பு, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். முளகிலிட்ட மீன் குழம்பு சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு மீடியம் ஃப்ளேவரில் இருக்குது. இந்த மீன் குழம்பு கூட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது தலசேரி சிக்கன் ஃப்ரை. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது சிக்கன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கிராண்ட் மலபார் மெஸ் பார்த்தீங்கன்னா கேரளாவில் என்னென்ன வித்தியாசமாக நம்மளுக்கு கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. அதுவும் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஒர்த்து தான் சொல்லுவேன், 170 ருபீஸ்க்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த மலபார் பெஸ்ட்டில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. 170 ருபீஸ்க்கு 8 கிரேவிஸ். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரேவிஸ் தான், நடுவில் நம்மளுக்காக கிடைக்கிற சின்ன சின்ன பீசஸ் தான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் கரிமீன் புளிச்சதாகட்டும், தலசேரி சிக்கன் ஃப்ரை ஆகட்டும், எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த சாப்பாட்டில் வந்து பாலடை பாயசம் கொடுத்துருந்தாங்க. பாலடை பாயசம் டேஸ்ட் பண்ணி பாலடை பாயசம் நல்லாயிருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சூப்பராகவே இருக்குது. நம்ம சென்னையில் மலபார் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா சூப்பரான ஹோட்டல் தி கிராண்ட் மலபார் பெஸ்ட்னே நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த டி நகர் வரும்போது மறக்காமல் இந்த பக்கம் வாங்க, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த கிராண்ட் மலபார் பெஸ்ட்டில் நம்ம கூட ஒரு ஃபுட்டி இருக்காங்க. இவங்க ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தீங்க? சார் ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணது சிக்கன் பிரியாணி. ஓகே, சூப்பராக இருக்குது. ப்ளஸ் நெத்திலி ஃப்ரை. சென்னையில் கிடைக்கிறதுல மலையாளி ஹோட்டலில் பெஸ்ட்டாக இருக்குது இந்த சிக்கன் பிரியாணியும் நெத்திலியும். வைஃப் ஆர்டர் பண்ணது வந்து நான்வெஜ் மீல்ஸு. ஓகே சார், சூப்பராக இருக்குது. மேடம் எப்படி இருக்குது ஃபுட்டு? ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி பாயசம் டேஸ்ட் பண்ணல, டேஸ்ட் பண்ணிவிட்டு. ஓகே, தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ். இந்த ஹோட்டலோட ஷெஃப் வந்து நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹோட்டலில் வேறு என்னென்ன ஸ்பெஷல் ஃபுட்லாம் இருக்குன்றத. வாங்க. சொல்லுங்கள் சார், இந்த கிராண்ட் மலபார் பெஸ்ட்டில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது? இங்கே வந்து ஃபேவரைட்டு
கேரளா ஃபுட் வேணும் சார். எல்லாமே பியூர் கோகோனட் ஆயில். அதனால் இங்கே எல்லாருக்குமே மலையாளிஸ் நிறைய கூடுதல்ஸ் இங்கே வராங்க. எல்லாம் ஃபுட்டு வந்து கமாண்ட்ஸ் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து நிறைய எல்லாமே இங்கே தலைசேரி சிக்கன் ஃப்ரை, தலைசேரி சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கரிமீன் பொள்ளிச்சு இது கொடுக்குறோம். ஃபிஷ் ப்ரான்ஸ் வந்து தவா ஃப்ரை பிரியாணி கொடுக்குறோம். ஸ்பெஷல் ஐட்டங்க அது கூடுதல் ஆளுக்கு இங்கே ரொம்ப எல்லாருக்கும் இஷ்டப்பட்ட பிரியாணி அது வந்து. அப்போ கிராப் ரோஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு வரத்தரைச்சில் கொடுக்குறோம் எல்லா மலையாளின்ற ஸ்டைலில். அப்போ கிராப் வந்து கூடுதல் போக வேண்டிய விட பின்ன அதுக்கப்புறம் வந்து ഇവിടെ வந்து மெயின் ஆகிட்டு வந்து மட்டன் குருமிளகு அது வந்து பியூர் பெப்பரில் ரெடி பண்ணுறோம் நாங்கள். அப்போது கோகோனட் ஸ்டைலில் பியூர் மலையாள ஸ்டைலில் வந்து பெப்பரில் ரெடி பண்ணுறோம். ரொம்ப ஆட்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஆட்களுக்கு. இந்த கிராண்ட் மலபார் மெஸ்ஸோட டைமிங் அதாவது எப்போ காலையில் இருக்கா இல்லை மத்தியானம் மட்டும்? இல்லை சார், நாங்கள் லஞ்ச் மட்டும்தான் இப்போது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப அதுதான் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று நாங்கள் தொடங்கலை, அதுவும் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் லஞ்ச் தொடங்கின்னு இருக்கும்போது 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி 11 o'clock வந்து நைட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே வியூவர்ஸ், ஸ்ரீநகரில் இருக்கிற கிராண்ட் மலபார் மெஸ்ஸில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபுட்டு சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் அந்த கரிமீன் பொள்ளிச்சதும் தலைசேரி சிக்கன் ஃப்ரையும் இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. 170க்கு 8 டைப் ஆஃப் கிரேவிஸோட ஒரு நல்ல திருப்தியான ஃபுட்டு சாப்பிட்ட ஃபீல் எனக்கு இருந்தது. நீங்களும் இந்த டி நகர் வரும்போது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு ஃபுட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.